உண்மையே நான் நோக்கி ஹalleluya. உண்மையாய் இந்த பாடல் பாடும்பொழுது தேவன் செய்த நன்மையான காரியங்களை நமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நம்ம ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் காத்த எபினேசர், இம்மட்டுமாய் காக்கிறவராய் இருக்கிறார். துதித்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
சாட்சியாக
உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உண்மை மறந்து போகக்கூடாது படிக்க ராஜா. நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நினைத்து பாட துதிக்கிற ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றிகள் சொல்ல ராஜா. நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உடைய கரங்களை உடைய பாதங்களை இருக்க பிடித்துக் கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பா இருக்கிற உமக்கே நன்றி ராஜா. மறுபகுதியுடைய கரங்களை போடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு மாத்திரமே வழி நடத்தி போதவர்களோடு கூட இருந்து பலனையும் ஆண்டவரே நல்ல ஒரு தெம்பையும் கொடுத்து ஆண்டவரே மகளோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி ராஜா. என் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்மைகளும் கிருபைகளும் என்றும் நம்மோடு தொடரும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாதபடி நம்மளை வழி நடத்துவதற்கு நல்ல மேய்ப்பராக இயேசு இருக்கிறார். ஆண்டவரே தொடர்ந்து அந்த வாழ்க்கையிலே மேய்ப்பராக இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை விட்டு விலகாதபடி பின் வாங்கி போகாதபடி ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும், எங்களை நடத்தும்படியாக நல்ல மேய்ப்பராக இருந்த பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீ பேசும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஈஸ்டருக்கு பின்பு எத்தனாவது ஞாயிறு? இரண்டாவது ஞாயிறு. சரிங்களா? செகண்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளோட பிரசங்கத்தின் தலைப்பு த லார்ட் அவர் ஷெப்பர்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதெல்லாம் கடைசி பாடல் அருமையாக நாம் பாடினோம். அந்த பாட்டிலே நிறைய கருத்துக்கள் உண்டு. மேய்ப்பரோட பொறுப்பு குறித்து அது அருமையாக பாடல் மூலியமாக குடிக்க பாடிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன் மேய்ப்பர் என்று சொல்கிறோம்? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேய்ப்பரோட பொறுப்பு கடமை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Why we are saying our Lord is the shepherd. What is the function and the responsibility of a shepherd? We have to understand the quality and the role of a shepherd. First, he must be a responsible person on the duty given to him. ஒரு மேய்ப்பனாக நியமிக்கப்பட்டவன் என் ஆடுகளையே அவன் மேய்க்க வேண்டும். அவன் ஒரு பொறுப்பாளியாக இருப்பான். He must be a responsible person. அவன் கொடுக்கப்பட்ட கடமைக்கு அவன் பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த மேய்க்கிற ஆடுகள் எந்த ஒரு பிரச்சனைகள் வராதபடி, ஆபத்துக்கள் வராதபடி அந்த மேய்ப்பனோட கடமை. இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ஆடுகள் இருக்குது. ஒரு ஆள் ஒரு மேய்ப்பனை நான் நியமித்து உனக்கு சம்பளத்தை நான் வைக்கிறேன், 100 ஆடு நீ பாதுகாக்க வேண்டும். 100 ஆடுகள் கொண்டு மேய்க்கிறது போல அதே போல வீட்டுக்கு திரும்பி அந்த 100 ஆடு இருக்கணும். சரியா? ஒரு ஆடு காணா போனாலும் அது உன்னோட பொறுப்பு, போய் கண்டுபிடி. அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆடு காணா போனாலும் அது தேடி போய் கண்டுபிடிக்கிறது தான் அந்த மேய்ப்பன். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அதுக்கு போஷிக்க வேண்டும். You have to feed, you have to protect, you have to care for the sheep and you have to love the sheep. எந்த ஆடு சிலர்கள் கரெக்டாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஆடுங்க. இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியுது அந்த கூப்பிட்டாலே ஓடியாடுவாங்க ஆடுங்களை. அந்த மாதிரி அன்பு செலுத்துவதாக மேய்ப்பரோட கடமை. நம் ஆண்டவர் அதே போல மேய்ப்பராக இருக்கும்போது, உங்களுடைய தாயின் கருவில் இருக்கும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்தார்? பேர் சொல்லி அழைத்த
தேவன் தான். அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை பேர் சொல்லி அழிக்க வேண்டும். நீங்கள் சரியா அந்த ஆடுகளுக்கு நீங்கள் முழுமையாக அக்கறை செலுத்த வேண்டும். அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதுதான் போன வாரம் மோசஸ் பிரச்சனை பண்ணால பேதுருவை 3 தடவை ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவே நீ என் மேலே என்னவா இருக்கிற, அன்பாக இருக்கிற. அப்போ அவன் ஆமான்னு சொன்னபோது ஆண்டவர் அவன் என்ன சொல்கிறாரு, என் ஆடுகளே மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ போஷிப்பாக. ஃபீட் மை ஷீப், லவ் மை ஷீப். ஆக அதுதான் மேய்ப்பனோட கடமைகள் நாம் தெரிந்து கொண்டோம். மூன்றாவதாக shepherd must love and have compassion on his sheep when it is in trouble. அந்த ஆடுகளில் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஆடுகள் கிடக்குது, சத்து தொலைட்டோம், அடிபட்டு இருக்குது, சொன்ன பேச்சு கேட்கல, அடிபட்டு கடை அப்படின்ட்டு அந்த மேய்ப்பது அடிபட்டாலோ அந்த ஆடுகளுக்கு காயத்துக்கு மருந்து கொடுக்க வேண்டும். கால் உடைஞ்ச போனாலும் காலுக்கு கட்டு கொடுத்து அதுக்கு சுகம் கொடுக்கணும். இறக்கப்பட வேண்டும். ஐயோ அடிபட்டுச்சு அப்படின்ட்டு உங்கள் மனசு இறக்கணும். மனசாக அந்த மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளும் நம் ஆண்டவர் அவர் பின்னால் வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் இறக்கப்பட்டார். ஐயோ இவர்கள் எல்லாம் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல கிடக்கிறார்களே. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து இறக்கப்படுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மேல அன்பு செலுத்துகிறார். நம்மளுக்கும் ஒரு பிரச்சனைகள் நாம் கடந்து போகும்போது மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து இறக்கப்படுகிறார். ஆக சிலர்கள் ஆத்தப்படுவாங்க, இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா இல்லையா, இப்படி நான் கடக்கிறேன்னு அவருக்கு இறக்கம் இல்லையா. ஒன்று தெரிந்துக்க வேண்டும், ஆண்டவர் இறக்கம். அதுக்கு ஆண்டவர் உங்களையும் எங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். பிறர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் இன்றைக்கு சுவிசேஷ பகுதியை நாம் தியானிப்போம். அது மத்தேயு 9:36 38 வரைக்கும். The compassion of Christ and the call to the house. ஆண்டவருடைய இரக்கத்தையும் அறுவடை பார்த்து அவர் நம்மளை அழைக்கிறார். வாசிப்பான். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சோர்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர் மேல இயேசு மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் இயேசு தமது அறுப்புக்கு வேலையாட்களை வேலை ஆட்கள் அனுப்பும்படியாக அவர்கிட்ட நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆக அந்த கூட்டம் இயேசுனால வந்து பார்த்து அவர்களுக்கு அவங்க எல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க. மெய்யாகவே என்ன நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களோ, ஏதோ இவர் அற்புதம் செய்கிறாரு, ஏதோ இவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அதுக்காகவே சிலர் வந்திருக்கிறாங்க. போனாக்கா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்ட்டு சிந்தையோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களோட நோக்கத்தை பார்த்து, ஐயோ இவர்களெல்லாம் என்னத்தை நோக்கி போயிருக்கிறார். ஆண்டவர் பாவ மன்னிப்பு குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யமும்
ஆனால் இவர்களை பரலோகத்தை பற்றி யோசிக்காம சாப்பாடு, அற்புதம், நோயிலிருந்து விடுதலை, அதுக்காகவே தேடிட்டு வர்றார்கள். தன் பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று தேடி வர்றார். இதுக்கு நான் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சீசனுக்கு சொல்றார், இப்படி ஜனங்கள் ஒரு டைரக்ஷன் இல்லாமல், they were no direction for them, there were no goal for them, for what they are seeking they do not know. So Jesus had compassion. These people had to be saved. இவர்களெல்லாம் பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், இவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஆக இவ்வளவு ஜனங்கள் வீணான கெட்டு போகக்கூடாது. இந்த வந்த ஜனங்கள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காகவே ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றார், இவ்வளவு கூட்டம் இருக்குது, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார்கள், அறுவடையோ மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவனோட ராஜ்யத்துக்கு அந்த வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற சொன்ன ஆண்டவர் இயேசுவே அவர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆக அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்களும் ஊழியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சொத்தோசம் எடுத்துக்கொள்வோம், எத்தனை பேர் இயேசு அறிந்திருக்கிறார்கள். இப்படியே போனாக்க எல்லாரும் நரகத்தில் போவாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து தான் இறக்கப்படுகிறார். யாரும் நரகத்தில் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் என்னோட பரலோகத்தில் இருக்க வேண்டும். அது யார் செய்ய போறான்? ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கும் போது 3 வருஷமாக இரவும் பகலும் ஆண்டவர் ஊழியம் செய்தார். நன்மைகள் குறித்து, ஊழியத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவர் போதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்ம 20 வருஷம் 30 வருஷமாக கிறிஸ்துவன் சொல்லிட்டு இருக்கிறோம். இரவும் பகலும் இல்லைன்னாலும் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் யாருக்கிட்ட நீங்க ஆண்டவர் குறித்து பகிர்ந்து கொண்டீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறார். பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குது, ஆண்டவர் வருகையோ சமயமாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும். உன்னோட கூட இருந்தவங்க, உன்னோட கணவன், உன்னோட மனைவி, உன் பிள்ளைகள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் சகோதரர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாது. இயேசு யாரு தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அந்த பரலோக வாசல் குறித்து சொல்லுவார்கள்? Who is going to lead your relatives, your family members who still did not accept Jesus Christ as a Savior? For sure, the second coming of Christ is very near. He is going to judge each and every one. மரித்தோரும் உயிர்த்தோரும் ஆண்டவர் நியாயத்திற்கு போறார். அவர்களுக்கு நியாயத்திற்குள்ள ஆண்டவர் யார் என்று தெரியாம போனாக்க அது யார் தப்பு? அறுவடையோ மிகுந்து, the harvest is plenty. நீ யாருக்கு பேசுறன்னு தெரியாம இருக்கலாம். யாரு பேசுறேன்னா யாருக்கு சொல்றது? எல்லாரும் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் சொல்றவங்க நிறைய பேர் இயேசு பற்றி கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களை மேய்ப்பனாக இன்றைக்கு அறிவிக்கிறார். போன வாரம் பேர் விட்டு சொன்னால, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளுக்கு சாப்பாடு நீ கொடுப்பாயாக. சாப்பாடு என்னது? ஆண்டோட வார்த்தை. நீங்கள் இயேசு அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும். ஐயோ என்ன நல்லாவே இருக்குது, சுகமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு
நீங்கள் செய்யுள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை தான் மேய்ப்பனாக நியமிச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ஆண்டவர் இயேசு தான் தேவன் விசுவாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை பாதுகாத்துவார். The Holy Spirit, when you believe Jesus is the Lord, the Holy Spirit will guide you, will lead you, who will be your strength. So God is telling workers of you, for there are many lack of laborers. ஊழியம் செய்வர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு வேலை ஆட்கள் மிக குறைவாக இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், நான் போய் பேசினாக்கா will they reject me, அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். You may have a fear. If I go and talk to the person, to my relatives or even a family, you will feel the fear of rejection. You seek God. The Holy Spirit will overcome the fear in you. நீங்கள் அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தேவனை நாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த பயம் உங்களுக்கு எனக்கு தள்ளி விட்டுருங்க, என்னை கேட்க மாட்டோம், என்னை கவலைப்படுத்துவாங்களோ, அந்த பயத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவரை விளக்கிடுவார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் அந்த தகுதி இல்லாமல் நான் இருக்கிறேன்னு, ஐயோ லீடர் அவங்களாம் பைபிள் நிறையா கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க, ஆசிரமே என்னால் பேச முடியாது. கிறிஸ்துவமானவர்களே, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீ தகுதி பெற வேண்டும்னாக்கா ஆண்டவர் சொல்கிறார், அவரோட வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விளக்குவார், உங்களை புரிய வைப்பார். Be too busy with your personal counsel. ஐயோ எனக்கு எங்கே நேரம் இருக்குது பாஸ்டர், பாரு நான் காலையில் ஏச்சாக்கா வேலைக்கு போகிறேன், வருவேன், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சமைக்கணும், இதை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. ஊழியத்துக்கு எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர், சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை வரத்து கூட எனக்கு டைம் இல்லை, ஏதாவது பிரச்சனைகள் வந்தது பாஸ்டர். இது எல்லாம் நீ சோர்வாக நெகட்டிவாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாக்கா அது வாழ்க்கையில் நெகட்டிவாகவே முடியும். திங்க் பாசிட்டிவ். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவரு உண்மையே துள்ளுள்ள இடங்களுக்குள்ள மேய்க்கிறார். தண்ணீர் இடத்துல அவர் கொண்டு போய் உனக்கு தண்ணி கொடுக்கிறார். ஆக அந்த சூழ்நிலையிலிருந்து கூட ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க, டைம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை. ஆண்டவர் வர்றார், ஆண்டவர் வருகிறார், சீக்கிரம் வந்துட்டு சாரி ஆண்டவரே உனக்குன்னு எனக்கு டைம் இல்லை. வாழ்க்கையில் 24 மணி நேரம் நீ பிஸியாக இருந்தாக்கா அப்போ ஆண்டவருக்கே ஒரு டைம் பண்ணாக்கா என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. சின்ன சொந்தமாக யோசிக்கல. உண்மையிலே நமக்கு ஆண்டவருக்கு நேரம் இல்லையா? இயேசு நல்லவர் என்ற கூட்டாளிக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா? கூட்டாளி கஷ்டத்தில் இருப்பான், பிரச்சனை இருப்பான், நோய்கள் இருப்பான், கடன் இருப்பான். டே நீ நம்புடா, ஒரு வார்த்தை இயேசு நம்பு, இயேசு நல்லவர், அவர்கிட்ட நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே சொல்கிறார்ல, வருத்தப்பட்ட பாரம் சுமப்பதிலே வாரும் என்னிடம், நான் உனக்கு இளைப்பாறுதல். I give you peace, I'll give you rest. Those who are burdened and heavy laden. கிறிஸ்துவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பலனடைய வேண்டும். அந்த ஆவிக்குள்ள வார்த்தையிலே ஆவி உங்கள்கிட்ட இல்லைன்னாக்கா என்னடா முடியும், நானே ஓடி செய்வேன் அப்படி சொந்த பலத்தினாலே நீங்கள் செய்யாதுங்க.
ஆண்டவர் உன்னோட துணையாக இருக்க, ஆண்டவர் மேய்ப்பராக இருக்க வேண்டும். ஆண்டவரை துணை இல்லாமல் எதுவும் நீங்கள் சாதிக்க முடியாது. அது உங்களுடைய தோல்வியிலே ஃபெயிலியர் இன் யுவர் லைஃப். கிறிஸ்துவர்களே, அதுக்காக நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்க. Pray for the house. Pray for the leaders. Pray for the laborers. உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிபர் பிள்ளைகளே, அவர்களுக்காக ஜெபிங்க. வழி தப்பி மாறி போகாதபடி இவர்களும் ஊழியம் செய்வர்களாக அவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதை எப்படி உருவாக்க வேண்டும்? ஆண்டவரோட உதவியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் போராடாதீங்க. உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் தானே, வேலை ஆட்கள் குறைவாக இருக்குது, ஏன் நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறார். You must pray. You have a responsibility to pray, to have more laborers to harvest. இந்த ஊழியம் செய்யறதுக்கு, இந்த அறுவடை செய்யறதுக்கு நிறைய வேலை ஆட்கள் நமக்கு தேவை. அது ஆண்டவர் அந்த வேலை ஆளை அனுப்புறவர். அந்த ஆண்டவர் அவங்களை உருவாக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை மோல்ட் பண்ணி உங்களை உருவாக்க வேண்டியது ஆண்டவரோட வேலை. உங்களை தகுதிப்படுத்த வேண்டியது ஆண்டவரோட வேலை. உன் சொந்த வேலைத்தான் இல்லை, உன் சொந்த ஞானத்தினால் இல்லை, ஆண்டவரோட வேலைத்தான. எப்போ நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுக்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். When you pray for workers, God may send you. உங்களையே கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கும் போது the harvest belongs to God. அறுவடை ஆண்டவரோட. He is the Lord of harvest. He prepares the hearts. He sends the workers and he brings the fruit back to his home. That is the responsibility of the laborer, the harvest, the God. ஆக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களையே கருவியாக பயன்படுத்தி உங்களை தயார்படுத்துவார், உங்கள் இருதயத்தை தயார்படுத்துவார். வேத ஆட்கள் உங்களோட கூட அனுப்புவார். அந்த அறுவடையை வீட்டுக்கு அவர் வரவேற்பார். ஸோ யோர் ரோல் இஸ் டு பி willing and obedient. நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் உங்களையே you must be willing and obedient to the word of God. Believe in the Lord of harvest. அதை நீங்கள் நம்பும்போது, ஐயோ இது கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இது ஆண்டவராக இயேசு கொடுத்த கட்டளை. உங்களை ஐக்கியப்படுத்துங்கள். நம்மளோட கடமை ஆண்டவர் சொல்கிறார், the responsible for us today, see with compassion. எந்த சூழ்நிலையிலும் இயேசு இறக்கப்பட்டார், இறக்க மனசு உள்ளவராக இருந்தார். அதே போல் பிறர்கள் மேலும் நீங்கள் அதே இறக்க மனசோட நீ பாருங்க. டோன்ட் பி ஈகோ. நான் ஏன் பார்க்கணும், அவன் அப்படி பண்ணது அவனோட தவறு, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவதிப்பட்டு இருக்கிறான், பாவத்தில் வாழ்ந்து கொடுக்கிறான். அது குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் இறக்கப்பட வேண்டும். ஐயோ வீணான நரகத்துக்கு போகிறார்கள் என்று நீங்கள் இறக்கப்பட வேண்டும். Pray earnestly. ஐயா அதுவே உண்மையாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. கடமைக்காக ஜெபிக்காதுங்க, சொன்னதுக்காக ஜெபிக்காதுங்க. ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் நடத்தணுன்று ஜெபிங்க. அண்ட் யூ ஆர் கால், உங்களை அழைப்பு, அந்த அழைப்பு கொடுக்கும்போது கோ வில்லிங்லி, முழு மனதோடும் நீங்கள் அர்ப்பணிங்க. அந்த ஊழியத்தில் நீங்கள் செய்யும்படியாக அழைக்கப்படுங்க. ஷேர் கிரைஸ்ட், ஆண்டவருடைய இயேசு குறித்து நீங்கள் அன்பான கைண்ட் வேர்ட், ஸ்பீக் வித் கைண்ட் வேர்ட், டோன்ட் பி டூ ரூட். அப்படிதான் வேண்டடா படி, ஆண்டவர் ஒன்று தண்டிச்சார் அந்த மாதிரி சொல்லி அவங்களே இன்னும் காயப்படுத்தாதுங்க. ஸ்பீக் கைண்ட் வேர்ட். பரவாயில்ல, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நீ மனம் மாறினாக்கா ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். அது விட்டுட்டு உனக்கு நிச்சயம் நரகம் தாண்டா அப்படின்னு சொல்லிங்க. ஆண்டவர் சிலுவையில் கடைசி நேரத்தில் மனம் வரும்போது அவர்களை மன்னிக்கிறார். ஸோ பி கைண்ட் வித் them. Speak with humble and kindness. Give a helping hand. உதவி செய்கிற கரங்கள் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அவனை தூக்கி நீ எடுக்க வேண்டும். அவன் முடிக்கு சாவப்போறானுக்கா என்ன தள்ளாத, அது மேலே கல்லுக்கு போடாத, அவன் மேலே சத்து தொடையிடானே. இதோட இந்த நாடு நல்லா இருக்குங்க, சந்தோஷம் நல்லா இருக்குங்க, போடா நீ. ஆண்டவர் சொல்றான், கை கொடுத்தவனுக்கு உதவி தூக்கு. அவன் ஆபத்தில் இருக்கிறான், முடிவு போட்டுருக்கிறான், சவப்படுறான். அவனுக்கு உதவி செய்வது மேய்ப்பனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. A testimony of faith. விசுவாசம் உள்ள சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகிற நிச்சயம் நான் அவரோட பரலோகத்துக்குள்ள இருப்பேன். அந்த விசுவாசம் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும். கர்த்தர் உங்களையும் நடத்தும். ஆக கிறிஸ்து இறுதியாக ஜீசஸ் still sees the crowds today. இன்றைக்கும் அன்றைக்கு பார்த்த இயேசு அந்த ஜனத்தை பார்த்து அவர் இறக்கப்பட்டார். இன்றைக்கும் இந்த காணாத போன ஜனங்களை, பாவத்தில் வாழ்ந்து கொண்ட ஜனங்கள் மேல ஆண்டவர் இன்னும் இறக்கப்படுகிறார். அவர்களை பார்க்கிறார். அவர் மேல இறக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அறிவிடியோ மிகுந்து அவங்களோட பேசுகிற ஊழியக்காரங்க குறைவாக இருக்குது. The question is, இன்றைக்கு நடக்கிற கேள்வி, கொடுக்குற கேள்வி, கேட்குற கேள்வி, will we see, will we pray, will we go? இந்த ஜனங்களை நம்ம பார்க்கணும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக நம்ம போய் அந்த நற்செய்தியை அறிவிக்கணும். அந்த ஆண்டவர் இன்றைக்கு கேள்வியாக நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். சிந்தியுங்கள், யோசியுங்கள். ஆண்டவர் உங்களோட மேய்ப்பனாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த காணாத போனவர்கள், அந்த ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற அறுவடை ஜனங்களுக்கு உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பனாக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நீ எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அறுவடையோ மிகுந்து வேலை ஆட்களோ குறைவாக இருக்கிறார்களே. அந்த வேலை ஆட்கள் நாங்களாக இருக்க வேண்டும். நாங்களாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசு ரட்சகர் என்ற வழி நாங்கள் காட்ட வேண்டும். எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்போது நாம் ஒரு காணிக்கை பாடி தேவனுக்கு காணிக்கை செலுத்துவோம்.